ஹலோ சார், கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம சிஎஸ்கேவோட லோகோ எழுதி நம்ம ஓன் வாய்ஸ் எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபாண்ட்டு அப்புறம் அந்த இமேஜும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்கே ஃபாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா சிஎஸ்கே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்னு வரும். அந்த ஆப்ஷனை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிளாங்க் ஸ்பேஸில் உங்களுக்கு வேண்டிய அந்த பேரை டைப் பண்ணிங்க. இப்போ நான் என்னென்னா கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். GAMING கேமிங் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கிங்ஸ் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்று, இதை நீங்கள் அது பக்கத்தில் இருக்க நோட் மாதிரி இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் போர்டில் சேவ் ஆகிடும். அப்புறம் தேர்ட் ஒன்றையும் கொடுத்துக்கோங்க. எந்த ஃபாண்ட் வேணுமோ நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா நீங்கள் சிஎஸ்கே லோகோ மேக்கர்னு சும்மா டைப் பண்ணிவிட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இமேஜ் இருக்கும். ஒன்று சிஎஸ்கேன்னு போட்டிருக்கோம், இன்னொன்று சிங்கம் மட்டும் லைசன்ஸ்னு போட்டிருக்கோம். லைசன்ஸ் கொடுத்தது அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கின அப்புறமா நீங்கள் இன்ஷாட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இன்ஷாட் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்ஷாட்டில் ஃபோட்டோக்கு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கிளிக் நியூ கொடுங்க. மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். நான் இந்த பிளாங்காக இருக்கிற அந்த இதோட ஓகே இம்போர்ட் பண்ணிக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் டூல்ஸ் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களுடைய கிளிப் போர்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் கிளிப் போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு வேண்டிய டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணிங்கன்னா நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன அப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேமிங்னு எடுத்துருக்கேன்னா எடுத்து முடித்த அப்புறமா இந்த டிக் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அங்கே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் கட் ஆகிட்டு ஃபோட்டோ மட்டும் தனியாக வந்துடும். ஓகே, கீழே ப்ரஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வெளில போயிட்டு ஃபஸ்ட்டில் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் செலக்ட் பண்ண அப்புறமா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்ஸை நீங்கள் ஹையில் வச்சுருங்க, லோ வச்சுருங்க. இது லோவில் வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு எது பிரைட்டாக இருக்குது வேணாம். TNT பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, நான் மைனஸ்லேயே வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஓகே, நான் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு க்ளவுடு மாதிரி இருக்கும், அதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஹைலைட்ஸ் அதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஷேடோஸ் அதையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்புறமா அந்த கலர் மாதிரி இருக்கும், அது வேணாம். அப்புறமா இந்த இன்னொரு ஆப்ஷனு அதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிறது இல்லை, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஷார்ப்னஸும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, நல்லா பிரைட்டாக இருக்கும். கிரெயின்ஸ் அதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக வச்ச அப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்த அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் 2 லைன்ஸ் வைன் பட்டன், அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டு சைஸை 16 வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது. ஓகே, அப்புறமா கரெக்டாக 16 ஓகே 16 வச்சாச்சு. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த கர்வ் நீங்கள் 25 வச்சுக்கோங்க. கரெக்டாக 25ங்க கரெக்டாக இருக்கும். அதோடைய சிங்கத்தோட அது மூடிக்கும் அதுவும். ஓகே, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும், BI அப்படின்னு. அதுக்கப்புறமா BI அப்புறம் WA இதை 2 கொடுத்துருங்க. கொடுத்தப்பறம் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அது டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த என்ன டெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்களோ அதே திருப்பி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த வேர்டு வேணால், அதுக்கு செகண்ட் வேர்டு வேணாம். அப்புறமா லாஸ்ட்டில் இருக்கிறது நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. அப்புறம் அந்த பென்சில் கொடுத்து அதே அலைன்மெண்ட்டில் 16 வைங்க. அப்புறமா 25, அப்புறம் அந்த 3மே ஆல்ரெடி செலக்டடில் இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே பாருங்கள், அது ஒயிட்டாக இருக்குது. மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து லாஸ்ட் வேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணி அது மட்டும் கரெக்டான ஒரு ப்ளேஸ்மெண்ட் வச்ச அப்புறமா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் லாஸ்ட்டில் இருக்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணிருங்க. மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்து அதை எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனுக்கு பென்சிலில் கொடுத்து அந்த அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 கீழே 25 வச்சுருங்க. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 25 வைக்க போகிறேன். ஓகே, வச்சுட்டேன். ஓகே, 16 25 வச்சு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அந்த 3 ஆப்ஷன் எப்போ செட் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிறது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அது அண்டர்லைனு. அதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மேலே இருக்கிறது சின்னதாக, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே அந்த இது லோகோ மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு கட்டை வைக்கணும். அதை அந்த வேர்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வைக்க போகிறேன். மேலே இருக்கிறது ஜூம், இது கொஞ்சம் ஜூம், கீழே இருக்கிறது ஆல்ரெடி ஜூமாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் 2 கோடு ஒன்று இருக்கும், அதோட கிளிக் பண்ணி தூக்குனீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்புறம் சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து டிக் ஆப்ஷன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி கீழே எடிட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்த அப்புறமா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த பிரைட்னஸ் வந்து மைனஸ் பண்ணிங்க, ரொம்ப டிம் ஆகுது. நான் வந்து சென்டராக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒயிட் பாயிண்ட் அதையும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைனஸ்லேயே வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் ஷேடோ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோ வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஹைலைட்ஸ் பிளாக் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸ்டாச்சுவேஷன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வார்ம்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஐஎன்டி அதையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸ்கின் டோன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்க அதையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். பாப்ஸு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஷார்ப்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். டைனமிக்ஸ் அதையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்புறம் வெஜிடேட்டட் அது வந்து சைடில் பிளர் ஆகும். ஓகே, வச்ச அப்புறமா அப்படியே சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லோகோ ரெடி ஆகிடும். பார்க்குங்க, பழைய ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது, இன்ஷாட்டில் சேவ் பண்ணி இது நான் ரெடி பண்ணி வச்சது, இப்போ ரெடி பண்ணது. பக்கத்தில் இருக்கிறது இதுக்கு ரெண்டுமே மேட்ச் இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சிங்கம் வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படியே ரெட் கலரில் இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் கூட வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.